இது எக்ஸசைஸு 1.2. அதில் நம்ம ஃபஸ்ட்டு சம்மு பார்க்குறோம். ஏற்கனவே 1.1ல் நாம் டெசிமல் அப்படிங்கிறது என்ன, டெசிமலில் எப்படியெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். இங்கே ப்ளேஸ் வேல்யூ பாருங்கள். இங்கே ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னு சொன்னால் இது நார்மல் ப்ளேஸ் வேல்யூ, ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ்னு வரும். இதே இது இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா 10th TH, அதாவது 10ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சரியா? இப்போ 3, 3 அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்கா? அதை இங்கே எழுதிடணும். அடுத்து 0, 10th ஒரு 10th இருக்குது. அடுத்து 5, 7 ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபில் ஆயிடுச்சு. ரைட். அடுத்து பாருங்கள். இப்போ 103 அப்படின்னு இருக்குது இல்லையா? 100 அண்டு டென்ஸில் இல்லை, அதனால் 0, 3. அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 அப்படி எழுதிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது. அதே மாதிரி இங்கே டென்ஸும் கிடையாது, ஹண்ட்ரட்ஸும் கிடையாது, அதனால் 0, 0 போட்டுரும். 4 ஒன்ஸு, 0, அடுத்து ஒரு 0, லாஸ்ட்டில் ஒரு 3 இருக்கா? அதே மாதிரி இங்கே பாருங்கள். 3, 6, 0, 8, 0, 5. அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது சம்மை பாருங்கள். இந்த ரெண்டாவது சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இங்கே எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டடாக இருக்குது. ஆனால் நம்ம எழுத வேண்டியது டெசிமல் வேல்யூவில் எழுதணும். இப்போ பாருங்கள். இந்த 10th இந்த TH அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுருவோம். அப்போ இங்கே என்ன வருது? 8, 0, 1, 562. அவ்வளோதான். அதாவது 801.562. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே வரைக்கும் பாயிண்ட். இது எல்லாமே பாயிண்ட்டு. ஏன்னா 10th அதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்டை வச்சிடணும். அப்போ என்ன வருது? 932.056. சரிங்களா? அடுத்து இங்கே 0, 100ல் 0 இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 47.509. முன்னாடி 0 இருந்தால் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நடுவில் 0 இருக்கிறதுனால நம்ம போடணும். அப்போ 503.007. இது 0, 503 பாயிண்ட். அடுத்து 680.310. அடுத்து அதே மாதிரி தான் 109.908. இப்போ கொஷின் நம்பர் 3 பார்க்குறோம். இந்த கொஷின் நம்பர் 3ல் ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் தி பிளேஸ் வேல்யூ டேபிள். நம்ம கிரிட்டு அப்படின்னு போட்டதை இங்கே டேபிள்னு கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம டேபிள் போட்டலாம். சரியா? இதுதான் பிளேஸ் வேல்யூ டேபிள். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இந்த பக்கம் போகிறது எல்லாமே ஆல்ரெடி ஒன்ஸு, டென்ஸுன்னு போகும். இப்போ ஒன்ஸு, இங்கே டென்ஸு, ஏன்னா இது ஹோல் நம்பர். இந்த பக்கம் வர்றது எல்லாமே 10th, 100th, அடுத்து 1000th. சரிங்களா? அப்போ டென்ஸு 22 டென்ஸ் இருக்குது, 5 ஒன்ஸ் இருக்குது. அடுத்து பாயிண்ட் வர்றதுனால 10th மேலே இந்த இடத்துல THன்னு வந்துடும். அப்போ 178. அதே மாதிரி இங்கே வந்து 3 இருக்கிறதுனால இது 10th TNTH, இது 100th, இது 1000ன்னு வந்துடும். இங்கே ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்கும். எப்படி போடணுன்னா 1, 2, 3, இது 4. இங்கே வந்து நமக்கு இங்கே ஒன்ஸுன்னு வச்சுக்கிறோமே, ஒன்ஸு, இங்கே 10th, 100th, 1000th. சரிங்களா? இப்போ ஒன்ஸு இங்கே 0 தான் இருக்குது. இந்த இருக்கு இல்லையா? இது ஒன்ஸு, இது 0. அப்புறம் பாயிண்ட் வச்சு 10th 0 இருக்குது. இந்த இருக்கு இல்லையா? 0, 100th 2, 1000th 5. ஸோ இப்படி நம்ம
பிளேஸ் வேல்யூ டேபிள் எழுதணும் போடணும். போடலாமா? இந்த 3 நம்பருக்கு போட்டுடலாமா? போட்டு சொல்லலாமா? ரைட். இங்கே கேள்விகளை நல்லா புரிஞ்சுக்குங்க. ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் டெசிமல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கொடுத்துருக்குற ஒவ்வொரு நம்பரையும் நாம் டெசிமல் நம்பராக எழுதணும். அது எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். இப்போ 20 + 1 21, ஏன்னா இது ரெண்டும் ஹோல் நம்பர், அதனால் 21. அதுக்கப்புறம் பையில் டிவைடட் பையில் வந்துடுறதுனால பாயிண்ட் வச்சுக்கணும். பாயிண்ட் வைக்கும்போது நாம் என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 இருக்கான்னு பாருங்கள். 10 இருக்கா? அப்போ டைரெக்டாக அப்படி எழுதலாம் 2. அடுத்து 100 இருக்குதா? மேலே 3 இருக்குது, அதனால் அப்படி எழுதிடுறோம். 1000 இருக்கா? மேலே 7 இருக்குது, அப்படியே எழுதிடுறோம். அவ்வளோதான். இதுதான் டெசிமல் வேல்யூ. சப்போஸ் அடுத்து பாருங்களேன், ஒன்று நான் சொல்லிட்டு வரேன் பாருங்களேன். இங்கே வெறும் 3 மட்டும் இருக்குது ஹோல் நம்பர், ஏன்னா டிவைடட் பையில் எதுவுமே இல்லை, அதனால் டைரெக்டாக அப்படி எழுதிடலாம். பாயிண்ட் வச்சுக்கிறோம். இங்கே பையில் இருக்கிறதுனால 8, அடுத்து 4, அடுத்து 5. அடுத்து பாருங்கள், இங்கே டைரெக்டாக 6 இருக்குது பாயிண்ட்டு, இங்கே 0 இருக்குது, அடுத்து 0 இருக்குது, அடுத்து 9. இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா 900 அடுத்து ஒரு 50, அடுத்து ஒரு 6, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 956. ஏன்னா இது 3 ஹோல் நம்பர், அதனால் ஆட் பண்ணிடுறோம். அடுத்து இங்கே பையில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். ஆனால் பையில் ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு என்ன இருக்கணும்? 10 இருக்கணும். இருக்கா? இங்கே இல்லை, அப்போ 0 போடணும். பையில் 10 இல்லாதனால 0 போடுறோம். அடுத்து 100 இருக்குது, அதனால் 3. அப்போ 956.03. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 6/10 இருக்குது. இங்கே ஹோல் நம்பரே கிடையாது, அதனால் நாம் என்ன பண்ணுறோம்னா 0 போட்டுறோம், புள்ளி வைக்கிறோம். ஏன்னா இங்கே இந்த மாதிரி முழு எண்ணே கிடையாது, அதனால் 0 போட்டு புள்ளி வச்சிடறோம். பையில் 10 இருக்கனால இங்கே 6 எழுதணும். இங்கே பையில் 100ன்னு இருக்கனால அடுத்து 2வதாக எழுதணும். இங்கே பையில் 1000 இருக்கனால அடுத்து 3வதாக எழுதணும். அவ்வளோதான், இதோட ஆன்சர் முடிஞ்சது. இப்போ இதை நம்ம டெசிமல் பிளேஸில் எழுதணும். நல்லா பாருங்கள், இங்கே டைரெக்டாக டிவைடட் பை 10 இருக்கனால ஒரு பாயிண்ட் தள்ளி, அதாவது இந்த பக்கத்தில் இருந்து ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட், அப்போ 3 மட்டும் இருக்கனால 0.3. இல்லை அப்படி எனக்கு தெரியல சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நமக்கு என்ன இல்லை? ஹோல் நம்பர் இல்லை, அதனால் 0 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு, ஏன்னா பையில் இருக்கனால பாயிண்ட் வச்சு 3 போடலாம். சரிங்களா? அதுவும் 10, 100 இருக்கணும். இப்போ இந்த சம்மை பாருங்களேன், இங்கே 3ன்னு இருக்கா? அப்போ 3 அப்படியே வச்சுக்கோங்க, பாயிண்ட் போட்டுக்குங்க. 1/2ஓட வேல்யூ 1 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? பண்ண முடியாது, அதனால் 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கிறோம். 10, 5 2s are 10. அப்போ 0.5னால இப்போ 0.5, அவ்வளோதான். இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் நாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 3 2s are 6, 6 + 1 7, 7/2. அப்போ 7 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7ல் எத்தனை 2 இருக்குன்னா 3 2 இருக்கும். 3 2s are 6, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வைக்கிறோம், 0 சீக்கிரம், 5 2s are 10. அப்போ 3.5 வந்துருச்சா? அதே மாதிரி தான் அடுத்ததும் போட்டலாமா? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதோட ஆட் பண்ணாலும் சரி, இல்லை 3 பாயிண்ட் அப்படியே வச்சுட்டு இப்போ 3 5ஆல் டிவைட் பண்ணணும். 3ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 0 போடுறோம். இங்கேயும் 0 போட்டு பாயிண்ட் வைக்கணும், ஏன்னா 3ஐ 5 டிவைட் பண்ணாது, அதனால் 30, 6 5s are 30. ஸோ ஆன்சர் 0. இங்கே நமக்கு 3.6. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி 3/2, 3ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணிடலாமா? 3ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 2 is 2, பேலன்ஸு 1, பாயிண்ட் வச்சுக்கிறோம், 0 சேர்க்குறோம், 5 2s are 10, ஸோ 0. இப்போ ஆன்சர் இங்கே என்ன வருது? 1.5 வருதா? ரைட். அடுத்த போலாமா? இப்போ 4/5, 4ஐ
5ஆல் டிவைட் பண்ணுறோம். கிடையாது, டிவைட் பண்ண முடியாது. அதனால் 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். 40, 8 5 ஆர் 40. அப்போ ஆன்சர் 0 வருதா? அப்போ 0.8 ரிமைண்டர் நமக்கு 0 வருது. அதனால் ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ 100ன்னு இருக்கனால டைரெக்டாக போட்டுடலாம். 2 0 இருக்கிறனால கடைசியில் இருந்து 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 99.0, ஏன்னா அதுக்கப்புறம் நம்பர் இல்லாதனால 0 போட்டுக்கிறோம். அப்போ 0.99. இங்கே 3 பாயிண்ட்டு. இப்போ 19 25ஆல் டிவைட் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் பண்ணணும். கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 19 25ன்னு இருக்குது. இது 25, இது 19. இந்த 19ங்கிற நம்பர் 25 விட சின்ன நம்பர், அதனால் டிவைட் பண்ண முடியாது. அதனால் 0 போட்டு பாயிண்ட் வச்சு இங்கே 0 போடுறோம். 119 வரும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். 4 25 100, 8 25 200. அப்போ 119 இருக்கா? அப்போ நான் 8 விட 1 தான் கம்மியாக இருக்கும். அப்போ 7 25 என்ன வருது? 35 5 மிச்சம் 3, 175. கரெக்டாக? அப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டோம் ஏற்கனவே. அப்போ 725 இருக்குது. அப்போ 725 175. பேலன்ஸு 190 போச்சுன்னா மிச்சம் 15 வரும். சரிங்களா? இங்கே வந்து 0ல் 5 போகாது, அதனால் பக்கத்தில் வந்து பேரா வாங்குகிறோம். 10, 10ல் 5 போச்சுன்னா 5, 8ல் 7 போச்சுன்னா 1, 1ல் 1 போனால் 0. ஆல்ரெடி நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம், அதனால் நம்ம இங்கே 0 சேர்த்துக்கிறலாம். அப்போ 25 வருது. 25ல் 150ல் எத்தனை 25 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 6 25 ஆர் 150. அப்போ 6 1 5 0. ஆன்சர் 0. சரிங்களா? அப்போ 0.76ங்கிறதுனால அப்போ 3.76. அவ்வளோதான் ஆன்சர். இங்கே நமக்கு 6வது கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் அஸ் அ ஃப்ராக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃப்ராக்ஷனை நம்ம மாற்றணும். இப்போ 2.5 அப்படின்னு இருக்கிறனால இப்போ கடைசியிலேருந்து பாருங்களேன், இங்கே ஒரு பாயிண்ட் தான் தள்ளி இருக்குது. 2.5னா இங்கேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கனால இதை ஹோல் நம்பராக எடுத்துக்கோங்க. 25/10. அப்போ ஆன்சர் 25/10. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 6.4ங்கிறனால கடைசியிலேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கிறனால அப்போ 64/10 வந்துருச்சா? அடுத்து 3வது 0.75 அப்படின்னு போட்டால் இங்கே கடைசியிலேருந்து 2 டிஜிட் தள்ளி இருக்கனால அப்போ 75/100. ஆன்சர் 75/100. அவ்வளோதான். இந்த சம்மில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு டெசிமல் நம்பராக எழுதணும். அதை லோவஸ்ட் ஃபார்ம், அதாவது எந்த டேபிளில் வருதோ அந்த டேபிளில் கேன்சல் பண்ணி போடணும். இப்போ 2.34 இருக்கனால 2 டிஜிட் இருக்கனால நம்ம 34/100 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ 34ம் 100ம் எந்த டேபிளில் வரும்னா 2 டேபிளில் வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 17 and 50 அப்படின்னு வரும். சரியா? அப்போ 2 17/50 அப்படி எழுதினாலும் சரி, இல்லை இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 250 சார் 100, 100 + 17 117/50. அப்போ ஆன்சர் வருது 117/50 இருக்கா? அதே மாதிரி இங்கே 2 பாயிண்ட் தள்ளி இருக்கனால 18/100 எழுதுனா போதும். இருக்கா? அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 2s are 18, 50 2s are 100. இப்போ இந்த ரெண்டும் ஒரே டேபிளில் வராது, அதனால் அதை அப்படியே போட்டுரும். இப்போ இந்த 3வது சம் இருக்குது, இதை நீங்கள் போட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மொத்தமாக இந்த எக்ஸசைஸில் நமக்கு 7 சம் இருக்குது. அந்த 7 சம்மையும் நம்ம பார்த்தாச்சு. எக்ஸசைஸ் 1.2 இதோட ஃபினிஷ்ட் ஆகுது. நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக ஒரு 1.5 மணி நேரமாவது மேக்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அந்த 1.5 மணி நேரத்தை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கிட்டாலும் சரி, அரை மணி நேரமாக பிரித்தாலும் சரி, இல்லை காலையில் 1 மணி நேரம் சாயந்தரம் 1/2 மணி நேரம் படித்தாலும் சரி, ஆனால் 1.5 மணி நேரத்துக்கு குறையாமல் கண்டிப்பாக படித்தாகணும். அப்படின்னா தான் மேக்ஸ் நமக்கு
ரொம்ப புரியும்.